வந்து எல்லாரையும் தேங்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரஞ்சித்தனா பொறுத்தவரை இது டெக்னீஷியன்ஸை மேடை ஏற்றுறதுக்கான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் உழைச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு சில வார்த்தைகள். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி 2 மினிட்ஸோட கம்மியாக பேசினா ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஒரு மொமெண்டோ காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு அருமையான ஒரு ரொம்ப ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ அதனால் ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலமோட ஒரு விஷன் ரஞ்சிதனா இந்த உங்களோட ஐடியா தான் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குதுன்றது எப்படின்னா இருக்கு. எனக்கு அது ஒரு மாதிரி மேஜிக்கா இருக்கு பார்க்கும்போது. உங்க மண்டக்குள்ள எல்லாத்தையுமே ஓட்டி பார்த்துருக்கீங்க அந்த மேக்கிங்கை பார்க்கும்போது. அண்ட் சியான் சார் ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த பேண்ட் சட்டை போட்டு உள்ள வரும்போது அவரை மாதிரி பேண்ட் பிளேசர் யாருமே பில் ஆஃப் பண்ண முடியாது. ஆனா முதல் வாட்டி பேண்ட் சட்டை போட்ட ஒரு மாதிரி எப்படி அவர் அதை உணர்த்தி காட்டுறாருன்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவ்வளவு சீசன்ட் ஆக்டர்ஸ்க்கு நடுவில் ஹரி பிரீத்தி எவ்வளவு பேர் ஷைன் பண்ணிருக்காங்க. எல்லாரோட ரோல்ஸையும் எடுத்து மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதர் லாங்குவேஜஸ்ல குறிப்பா ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க படத்தை. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த சக்சஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சக்சஸ். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமால ஒரு ஃபார்முலேக்கா படங்கள் பண்ணலாம், ரொம்ப ஆட்சியா இருக்குல்ல டார்ச் லைட் அடிச்சு ஆக்டரை கண்டுபிடிக்கிற மாதிரி படம் பண்ணலாம், நிறைய ரேஞ்ச் இருக்கு. பட் அதுக்கு நடுவில் ஒரு ஆஃப் பீட்டையே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற ரஞ்சித்தனாவோட படங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கிய ஒரு கிராமரா நான் பாக்குறேன். அந்த விதத்தில் வந்து இன்னும் பல படைப்புகள் அவர் சார்பில் வரணும். ஜிவியோட பின்னணி இசையும் பாடல்களும் இவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ மெமரபிளா இருந்தது. இந்த மேக்கிங் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த உலகத்தை உருவாக்குறதுக்காக இவ்வளவு வேலைப்பாடு. இன்னைக்குமே அவங்க டீம்ல யாருமே நாங்க இவ்வளவு உழைச்சிருக்கோம் பேசவே இல்லை. பட் அது ஃப்ரேம்ல கன்வே ஆகிறதோட ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ள ஒரு படத்தை முடிச்சு அதை அவுட்டு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய சாகசமா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி ஃபில்ம் மேக்கர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் கிராஃப்ட்ஸ்மேன் ரஞ்சித்தனா, ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு புரிதலோட. ஸோ அந்த விதத்துல இந்த படத்தோட வெற்றி விழாக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ we can have the dignitaries onto the dais please. Can I have Mr. Anand Sami onto the stage? நடிகர் முத்துக்குமார் அவர்கள், மூத்த பையன் அர்ஜுன் பிரபாகர் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரீத்தி இருக்கீங்களா? பிரீத்தி, டயலாக் ரைட்டர்ஸ் அழகிய பெரியவன் மற்றும் தமிழ் பிரபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஏகன் ஏகாம்பரம் மற்றும் அனிதா சுந்தரேசன். முருகா onto the stage please. சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்தி வேலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்டன்னர் சாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாடலாசிரியர்கள் உமாதேவி, அறிவு மற்றும் மௌனம் யாத்ரிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கபிலன் செல்லையா, அன்பு நண்பன், பப்ளிசிட்டி டிசைனர் வந்திருக்கீங்களா? வேற படத்தோட ஒர்க்ல இருப்பான், எப்பவுமே பிஸியா இருப்பான். பிளஸ் அவன் ஈசிஆர்ல இருந்து இங்க வரதே மூஞ்சி சொல்லிப்பான். விஎஃப்எக்ஸ் டீம் சார்பில் மிஸ்டர் செந்தில் அவர்களை, ஹெட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் மிஸ்டர் செந்தில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தத்ரூபமா பல காட்சிகளை நமக்கு நம்பகத்தன்மையோட பண்ணி கொடுத்திருக்காரு. டிஓபி கிஷோர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வரலையா? ஓகே, அதுக்கு போல குணா நான் பேசுவாரு. எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ரஞ்சிதனா படத்தில் நடிப்பார். ஒரு ஆர்டிஸ்ட் மெட்டீரியல் தான். அவரை தொடர்ந்து ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தியனா வாங்கண்ணா. என்ன கண்ணாடிங்க? சரி, ஓகேண்ணா. இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இசை வெளியீட்டு விழால ஹரியை பத்தி சியான் பேசினது எனக்கு ரொம்ப ஒரு பர்சனல் வின். எனக்கு ஹரி onto the stage please. Last but not the least, the golden boy. அப்படி சியான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நேயா மேம் onto the stage please. மேம் முதல்ல நீங்க தான் இன்னைக்கு வெல்கம் ஸ்பீச் பிரஸுக்கு முதல் முறையாக உங்களோட ஸ்பீச்சுக்கு நான் அவளோட காத்துட்டு இருக்கேன் மேம். எஸ் மேம், வாங்க மேம். செட்டில் ஆயிடுறீங்களா? அது கடைசியில மேம், ஏன்னா இப்ப வச்சுட்டே உட்காந்துருக்க முடியாது. கிளம்பும் போது தமிழர் பண்பாடு வெறுங்கையோட அனுப்பாம அப்படியே ப்ளீஸ் மேம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஞானவேல் சார் இன்னைக்கு இங்கே இருக்க முடியாது, இதனால என்ன பேச சொன்னாங்க. ஆனால் அவர் லெவலுக்கு தேங்க் பண்ண முடியுமா எல்லாருமே எனக்கு தெரியல. ஃபர்கிவ் மீ இஃப் ஐ அம் மெஸ்ஸிங் அப். சார் ப்ளீஸ்.
தங்கலான் கோல்டன் விக்ட்ரி அதை ஆக்குனது மெயினாக நீங்கள் தான். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆடியன்ஸ் அண்ட் everyone, fans, thank you everyone here. No, I'm actually nervous right now. Sir, Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our life. Thank you so much. Vikram sir, for you've given not only your acting, but you've given your blood and sweat for this film. Thank you so much. And GV sir, he's given his soul. He's the soul of this film. Thank you so much. And everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business, our Yanvel sir da pesirkanum, but it's doing really well, and we are very happy. And Telugu, it has received very well, just like Tamil. And we have increased the screens also. Day 2, we are very happy. It has done great. I don't know. Thank you so much. I mean, rest I think Shakti sir will speak. He will be able to tell everything. Sorry, thank you so much. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இது ஆண்டு விழா மாதிரி வரிசையா நிறைய பேர் பேச போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹம்பிள் ரெக்வஸ்ட் ப்ளீஸ், தப்பா நினைச்சுக்கோனா. இன்ஃபேக்ட் இந்த ட்ரெய்லர் டேக் ஆஃப் ஆனதே ஒரு வாய்ஸ்ல தான். மிஸ்டர் ஆனந்த் சாமி அவர்களை எடுக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள். என்ன சும்மாவை கூப்பிடுவாங்க, மேல பேசணும் சார், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மற்ற ஆடியோ அதெல்லாம் வர முடியாதுக்கு இன்னைக்கு வந்தேன். தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதோ முயற்சி பண்ணி அவரும் நானும் தனியாக இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணோம். தெரியலன்னா நான் கைலாசம்ன்ற ரோல் பண்ணேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணேன். தேங்க்யூ. உங்களால் தான் அது நான் அந்த மொழி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. ரொம்ப நன்றி. அண்டு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதே நாள் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல அதே கெட்டப் தான், ஆனா அதுலயே வேரியேஷன் காமிச்சிருக்காப்ல. பிரமாதமான நடிப்பு அவர்கிட்ட இருந்து. அடுத்தபடியாக முத்துக்குமார் அவர்களை மேடை அழைக்கிறேன். வேட்டையாடு விளையாடுல பாட்டுல இப்படி பாண்டியா மாதிரி முடிய சிலிப்பிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம், பெரிய படம். நன்றி அபிஷேக். எல்லாருக்கும் வணக்கம். தங்கலான் படம், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பாட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. என் வாழ்நாள் முழுவதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன், எப்போயுமே மறக்க மாட்டேன், எப்போயுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார், பெரிய ரோல் மாடல் சார். நீங்கள் இன்ஸ்பிரேஷன். கடினமான உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் நீங்கள் பார்வையாளர்கள் பயங்கர சந்தோஷமும் உற்சாகப்படுத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அர்ஜுன், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். சியானுக்கு அப்புறம் உங்களோட உடல் உழைப்பு இந்த படத்தில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் எனக்கு ரொம்ப இந்த சக்ஸஸ் மீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபக், ஹரி, சந்துரு, அருள், ரவிராஜ், ஆலி. அவங்களால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுற பிறகு நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது. அவங்க போய்ட்டு இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கடையில் போய்ட்டு. இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்கும்ல, வாங்கிட்டு என்னை காட்டும் போதெல்லாம் அந்த விசில் அடித்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்சோடனே இந்த சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க. அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கலானோட சக்ஸஸாக நான் அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு.
பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கே இருந்தேன்னா இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அவரை நான் வாத்தியாருன்னு சும்மா வார்த்தைக்காக வாத்தியாருன்னு சொல்ல, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடிச்சவங்க, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படத்துல சேன் விக்ரம் சார் கூட ரொமான்ஸ் சீன் இல்லை. ஹரி எங்க இருக்கீங்க? ஹரி ப்ரோ, ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அவர் தான் ரொம்ப ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. தேங்க்ஸ் ப்ரோ, நல்ல இன்ட்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாளவிகா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரமான மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக ப்ளஸ் எங்களோட குடும்பம், தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கு நன்றி. ஆமாம், என் குடும்பம் வந்து பயங்கரமான ஒரு குடும்பம், தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்பவுமே என்னோட நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. ரஞ்சிதனா, அட்டகதி தினேஷ், கலை, இவங்களெல்லாம் எப்படி நீங்க ஒரு டயர் ஒன் ஹீரோவா மாத்திருக்கீங்களோ, ஹரிக்கும் நீங்க ஒரு நல்ல பாதையை விதிச்சு கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டா உங்க சார்பில் இன்னும் நிறைய படைப்புகளை பார்க்குறோம். அடுத்தபடியா பிரீத்தி வராதனால ஐ வுட் லைக் டு கால் அப்பான் டயலாக் ரைட்டர் அழகிய பெரியவன் அண்ட் மிஸ்டர் தமிழ் பிரபா அடுத்தடுத்துல பேசுற மாதிரி. ப்ளீஸ் சார், வாங்க. மேடையில் இருக்கிற ஆளுமைகளுக்கும் அரங்கில் இருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தங்கலானில் பணிபுரிந்தது எனக்கு மிகவும் செழிப்பூட்டக்கூடிய ஒரு அனுபவம். அது நெருப்பாற்றில் நீந்தி வெற்றி பெறுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ரஞ்சித் அவர்கள் வெறுப்பாற்றில் நீந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இப்படி எதிரும் புதிருமான விமர்சனங்கள், விவாதங்கள், கருத்துகள் வந்ததை நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு இது ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம் என்று சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு படம் என்று சொல்லி. அதே போலத்தான் மறுபடியும் நான் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அம்மாப்பேட்டையிலிருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஆட்டோக்கார் பேசுறாரு, ஆசிரியர்கள் பேசுறாங்க. எல்லாருமே யார் திரும்பினாலும் எங்க திரும்பினாலும் தங்கலான், யார் பேசினாலும் தங்கலான். இப்படி ஒரு டாக் வந்து எந்த படத்துக்குமே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அது முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள், அதுல காட்டப்பட்ட ஒரு வரலாறு, குறியீடுகள், அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம், தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் வந்து இந்த படத்துல இருக்கு. அந்த கோபம் தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்துல வந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல நான் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள். எனக்கு எப்பொழுதுமே அவர் மீது பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதைவிட பேரன்பும் உண்டு. அது இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் மிக சொற்ப நாட்கள், சில நாட்கள் வந்து 2-3 ஷெட்யூல்ஸ்க்கு போன போது நடிகர்களோடு அங்க இருக்கக்கூடிய குழுவினரோடு நான் வந்து ரொம்ப இயல்பாக பழகினேன். எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். குறிப்பா இங்க வந்து லாபியில உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த போது விக்ரம் சார் வந்துட்டு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாரு. என்ன அந்த கேள்வி வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான், இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகிறது. அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, மாபெரும் உழைப்பை அவர் வந்து கொட்டி இருக்கிறார். உண்மையிலேயே அனைவருக்கும் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக
திரு ஞானவேல் ராஜா, தனஞ்சயன் அவர்கள், அது மட்டுமின்றி என்னோடு எப்பொழுதுமே கூடவே இருந்த அன்புக்குரிய தம்பி தமிழ் பிரபா, அப்புறம் என்னோட தொலைபேசியில் எப்பொழுதுமே தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்த டயலாக்ஸ் சம்பந்தமாக இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம், இங்க என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல கேட்பாங்க. அன்பு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்பு, அதே போல விடுதலை சிகப்பி, அப்புறம் அன்புக்குரிய மற்ற தம்பிகள், மிக முக்கியமாக சஞ்சய், இப்படி எல்லாரையுமே நான் சொல்லலாம். எல்லோருக்குமே நன்றி. இந்த படத்தை நீங்க தான் வந்து தூக்கி சுமந்திருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள். இதை இன்னும் அதிகமாக நீங்கள் பரவலாக்க வேண்டும், இன்னும் இதை வந்து பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தமிழ் பிரபா அழைக்கிறேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம்லைன் கேட்ட டயலெக்டும் அந்த உச்சரிப்பையும் இவங்க தான் பார்த்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் சார். ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதா நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நான் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக எனக்கு இந்த படம் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. சார்பட்டா, ப்ளூ ஸ்டார் அண்ட் தங்கலான் சக்ஸஸ் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும்போது நான் திரைக்கதை அவரோட சேர்ந்து தான் கத்துக்கணும். நான் ஒரு நாவலிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். ஸோ திரைக்கதை எனக்கு அவர் தான் சார்பட்டால இருந்தே சொல்லி கொடுத்தாரு. ஒரு படத்துலயும் நான் ஏதாவது ஒன்று கத்துக்கிறது வந்து அவ்வளோ டிஸ்கவரிங்கா இருக்கும். குறிப்பா தங்கலான்ல வந்து நான் ஒரு வேர்ஷன் எழுதும்போது எனக்கு வந்து இந்த தங்கலான் தன்னுடைய கிராமத்துல வந்து கணத்துக்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். அதை அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. ஆனா அதை அவர் மாத்தின விதம் வந்து தங்கலானுக்கு அந்த சிலை கிடைக்க வரும், அந்த சிலை வந்து காடையில் இருக்கும்போது அந்த சிலை அங்க இருக்கட்டும், தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கதையோட டைனமிக்ஸே வந்து மாறிடுச்சு. அது அந்த படத்தோட மெட்டாஃபரிக்கலா வந்து அது மாறிடுச்சு. ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான். திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கத்துக்க தான் வந்து விரும்புறேன். குறிப்பா இந்த சார்பட்டா படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதுறது மட்டும் இல்லாம அந்த படம் முழுக்க அவரோட வந்து நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன். அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால என்னால இந்த படத்துல அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வேலை செய்ய முடியாம போச்சு. அப்படி இருந்த சில நேரங்கள்ல நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஏன் மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையும், அதுக்கு இவ்வளவு கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. இங்க இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளவு அதுக்கு எஃபர்ட் போடும்போது அப்ப திரும்ப எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, ஏதோ ஒரு வகையில பார்வையாளர்கள் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக. அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது அப்படித்தான் வந்து நான் வந்து பாக்குறேன். ஏன் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ தி ஆர்ட் மூலமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அது சாட்சி தான் இந்த மேடை. சோ அது வந்து திரும்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்பப்ப இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம். குறிப்பா எனக்கு விக்ரம் சார் நான் மேடையில சொன்னேன், அவர் அப்ப இல்ல சார், நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் கேஷ்னோ தியேட்டர்ல மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அவரோட நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. ராவணன் படத்துக்கு வந்து பிகைன் ரூட்ஸ்ல வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க. நீங்க வந்து சியான் சார் சந்திச்சு நீங்க வந்து பேசலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த படத்தை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் போட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்ட போறதே கொஞ்சம் அப்படியே தயக்கமா இருந்தது. அவர் தோல் மேல கை போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார். சார் ஒரு பிபிஓல நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறேன் சார், நீங்க இருக்க வேண்டிய இடம் சினிமா தான் சொன்னார். ஆக்சுவலா இப்பவுமே ஞாபகம் இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி சார். அந்த போட்டோ என்னோட ஃபேஸ்புக்லயுமே ஆக்சுவலா இருக்கு, அவரோட நான் எடுத்த போட்டோ. ஸோ இந்த சக்சஸ் வந்து ரொம்ப ஏன் முக்கியமா பாக்குறேன் அப்படின்னா, இப்ப இந்த படம் வந்து என்ன பேசுது, திரைக்கதை சார்ந்து, வசனம் சார்ந்து, நிறைய குறியீடுகள் சார்ந்து இங்க இருக்கிற நானோ இல்ல இதை இயக்குனரோ நடிகர்களோ யாரும் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இன்டர்பிரேஷன் மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பத்தி. அவங்க வந்து இந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த படத்தை பத்தி நாங்க நிறைய பேசுறதை விட அவங்க வந்து சொல்றதன் வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இந்த மேடையில சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த படம் ரஞ்சித் வந்து ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்றோம், ஏன் வந்து ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்றோம்னா இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் சூழல்ல தமிழ் இலக்கியங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புராண இதிகாசங்களை குறிப்பா இந்து மத புராணங்களை வந்து த்ரூ த ஆர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இப்போ இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா
அகலிகை, சாப விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியாக பண்ணியிருக்காரு. எம்பி வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இப்போ ஜெயமோகன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டவன் எழுதுறாரு. இது எல்லாமே அவங்கள என்ன பண்றாங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு ஒரு எபிக்னஸ் வந்து இன்டர்பிரட் பண்றாங்க. அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில் ஆர்ட் வழியாக அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனா சினிமாவில் அந்த அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆரம்பத்தில் அப்படியே புராணமாவே எடுத்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் அதை இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் என்னோட நினைவுல இருந்து சொல்றேன். அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம். தளபதியில் வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவணன்ல வந்து மணிரத்னம் வந்து அதை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலால வந்து ரஞ்சித் வந்து பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து இப்போ சமயமா பாரடைஸ்னு ஒரு படம் வந்து இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியன்ஸை ஹிந்துவோடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ இன்டர்பிரட் பண்ணிருக்கும். ஆனா முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான் தான். ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த படத்தில் நானும் ஏதோ ஒரு வகையில் ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் இந்த வெற்றியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேடையில் இருக்க திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா அண்ணன் அழகிய பெரியவன் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ அவரோட குறிப்பா இந்த டயலக்ட் இந்த ஸ்லாங் வந்து ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது. நீங்க சென்னை, மதுரை, திருநெல்வேலி, என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலூர் மாவட்டத்தில் வட்டார மொழி. அதனால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஏகன் ஏகாம்பரம் சார், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். காஸ்டியூம் டிசைனரா தல, நான் அதுவும் பெரிய அரசியல்வாதின்னு நினச்சிட்டேன். வணக்கம் இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்புறமா வந்து ஊடக நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீவர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீவர்ஸ் வந்து இன்றைக்கி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணிட்டு இன்றைக்கி நான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இங்கே இருக்கேன்னா அது காரணம் டைரக்டர் ரஞ்சித் சார் தான். ஸோ இந்த சார்பட்டா பரம்பரையில் இப்போ ஃபஸ்ட்டு படமே எனக்கு அதுதான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படமே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. ஸோ செகண்ட் இப்போ தங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள் எல்லாம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சித், நான் உங்களோட பெட்டர் ஹாஃப், த பெஸ்ட் ஹாஃப் மேடைக்கு கிடைக்கிறேன். அனிதா மேம், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னையும் சினிமாவில் கொண்டு வந்தது ரஞ்சிதா, அதுக்காக நன்றி. இது வந்து சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் இந்த பயணத்தில் நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி. கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலாக எனக்கு நன்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க 3 பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃபுல்ஃபில்டாக ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்காக இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுலேருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு கிறுக்கலாகவும் கோலங்களாகவும் புள்ளியாகவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாகவும் கங்கம்மலாவும் அரசாணியாவும் தாட்சாணியாவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்தில் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓப்பனிங் லைனுக்கே அடுத்த படத்துலையும் கண்டிப்பாக தமிழ் பிரபா சார் ஒன்று பேசும்போது ரஞ்சிதனா ஒரே ஒரு மேட்டர் மைண்டுக்கு வந்துச்சு. யூ ஷுட் கன்சிடர் ஒரு தங்கலான் கிளாசரி நீங்க கன்சிடர் பண்ணும் பிரதர். இந்த டைலாக்ல நீங்க படத்துல யூஸ் பண்ண முக்கியமான வார்த்தைகளை ஒரு சின்ன போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபேனா. அடுத்தபடியாக ஒரு படம் ஹிட் அப்படின்னா நம்ம போஸ்டர்ல எல்லாம் பட்டி தொட்டி இங்கும் ஹிட்னு போட்டாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. முருகன் பேசினா தான் ஒத்துப்பாங்க. சக்திவேலன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். தங்கலான் கோல்டன் விக்ட்ரி ஞானவேல் சார்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்கலான் வந்து ஷூட் போயிட்டு இருக்க டைமில் அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் மேலே
ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேலே உள்ள நம்பிக்கையில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை வந்து தங்கலான் படத்தை பண்ணார். தங்கலான் படத்தை முதலாக அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்குறார். பார்க்கும்போது என்னையும் வர சொல்லியிருந்தார், நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தார். எனக்கு தெரியல என்ன மூடில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் அப்படி. ஜென்ரலாக ஒரு படத்தில் ஒரு ரஞ்சித் பிரதர் பற்றி சொல்லும்போது, ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசாக உழைச்சிருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டாக இவ்வளோ பெரிய உழைப்பை போட்டு வச்சுருக்காரு, இதை நம்ம சரியாக கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்பை ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடிச்சு அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸாக இருந்தார். நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில் மிகச்சரியாக ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது தான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளராக நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்னார். அடுத்து அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ கிரீனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் ஃபிலிம் தங்கலான்னார். இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம். மிகச்சரியாக அதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலாக ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிலேருந்து ஒரு படம் போட்டு முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துலேருந்து வரக்கூடிய ரெக்கவரி பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அதில் உள்ள ஆர்டிஸ்ட் அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளராக அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார் விக்ரம் சார். இந்த படத்தோட சோல், ஒரு கலைஞனா இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திரால இந்த படமுங்க உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 daysல 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையிலேருந்து எனக்கு கால் வருது. மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்களில் ஒரு ஷோவோட கலெக்ஷன், ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊரில் ஒரு ஷோவில் கிடைக்குது மதுரையில். ஸோ நீங்கள் வந்து நிறையா பேசுவோம், வெளியில் பேசும்பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்குது, வன்மமும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயக்குனரை இயக்குனராகவே பார்க்குறாங்க, அளவற்ற அன்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன், சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்குனர். அவர் பேசும்போது சொல்லுவார், நான் என்னோட படத்துல வந்து யாரையோ அருவாலை எடுத்துட்டு 2 பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், படம் பண்ண மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா சமுதாயத்தின் மீதான அக்கறை, மக்கள் மீதான அன்பு அவருக்கு வந்து ஜென்ரலாகவே அவருடைய படத்துல பிரதிபலிக்கும். அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் வந்து கூட்டமா அலையலையா வந்தாங்க. அது வந்து சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுன்னா ஆந்திராவில் இன்னொரு மேஜிக் பண்ணுச்சு. ஆந்திராவில் ஒரு திரையரங்கு உரிமையாளரோட நான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம், ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த அளவு டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வருஷத்துல நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சாருக்கு கொடுத்தோம்.
இயக்குனரா என்னென்ன விருது இருக்கோ அது பூரா ரஞ்சித்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திரால இருந்து பேசுறாரு. சோ ஒரு சக மனிதர்கள் மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை தான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியா ஓப்பி அடிச்சு சொல்லிட முடியும். ரொம்ப ஹார்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போகுது தங்களா. நீங்க என்னன்னா இந்த படத்துக்குள்ள போய் ஜஸ்ட் லைக் தட் கான்டெம்பரரியா ஒரு படம் பண்ணிடலாம், யாரை வேணாலும் 2 சீன்ல கைத்தட்ட வச்சிடலாம், அருவாளை எடுத்து 2 பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் பண்ணலைங்க. மிகச்சரியான ஒரு உழைப்போட மிகச்சரியான ஃபில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை மக்கள்கிட்ட பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஞானவேல் சார் இன்னைக்கும் துபாயில இருந்தாரு, அவரால் வரவே முடியல. அவ்வளோ பெரிய சந்தோஷமா சொன்னாரு. எனக்கு நான் ஒரு பருத்தி வீரன் மாதிரி நினைக்கிறேன் தங்கலான் படத்தை. எனக்கு ஒரு எபிக் ஃபில்மா அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றுத்தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. தேங்க்யூ மிருகா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள், திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி விழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிகழும் அப்படின்றத ஆடியோ லான்ச்லேயே எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாரோட உழைப்புமே இன்றைக்கி அங்கீகரிக்கப்படும் போது அது இன்னும் நெகிழ்வாக நாங்கள் உணர்கிறோம். இந்த திரைப்படத்தில் தாபப்பூ, மாயநதி, வீரதுரந்தரா, ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் அப்படின்னு கவிதைகளாக என்னுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல வட்டார வழக்கில் பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. வரலாறு அப்படின்ற பேரில் இன்னைக்கு வரைக்குமே மன்னர்களை தான் போற்றி போற்றி படங்கள் வந்துட்டு இருக்குது. வரலாறு அப்படின்றது எளிய மக்களுடைய வலிகளையும் துயரங்களையும் கொண்டாட்டங்களையும் வெற்றியையும் போற்றக்கூடியதா, வெளிப்படுத்தக்கூடியதா கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்கலான்ல 2 பாடல்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அறுவடை பாடல், அதை எழுதின அந்த தருணம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ரஞ்சித் சாரோட அவரோட வேலை செஞ்ச எல்லா படங்கள்லையுமே டீம் கொடுத்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஜிவி சாரோட அலுவலகத்தில் ரெக்கார்டிங் சென்டரில் அங்கே உட்கார்ந்து ரஞ்சித் சார், ஜிவி சார், மதிச்சியம் பாலா, சுகந்தி இவங்களோட சேர்ந்து பண்ண முதல் பாடல் எனக்கு. அதுவும் உரையாடல் வடிவத்தில் அந்த பாடல் இருந்தது. இதை விட மட்டற்ற மகிழ்ச்சி என்னன்னா, அந்த பாடலோட தொகையை ரவச்சியான் சார் பாடியிருக்கிறாரு. அது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இதுல நான் மீண்ட குழு அப்படின்ற அந்த சொல்ல கவனிச்சிருந்தீங்கன்னா, என்னுடைய பாடல்கள்ல பெரும்பாலும் இலக்கியத்துல இருந்து புதிய சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும், இல்ல புதிய சொல்லை உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால வீரதுரந்தரா அப்படின்றது இலக்கியத்துல எங்கேயுமே கிடையாது. அது நானே உருவாக்குன ஒரு சொல் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல மீண்ட கூழ் அப்படின்ற அந்த சொல்லை ஏற்கனவே வட்டார வழக்குல இருக்கக்கூடிய அந்த சொல்ல எடுத்து பாடலா புனைஞ்சிருக்கிறேன். அதற்கான அந்த ஒரு அழகான சூழலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு ஜிவி சாரோட இசை. உண்மையிலேயே டியூனா அந்த இடத்துல கம்போஸ் பண்ணும்போது அப்ப இருந்ததை விட அது பாடலா வெளியில அது வேற ஒரு வடிவமா கொண்டு அதற்கான வண்ணங்களை பூசி மெருகேற்றி அழகாக்கி அதை வெற்றி அடைய வச்சிருக்க ஜிவி சாருக்கு இந்த தருணத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மினிக்கி பாட்டு, மினிக்கி இன்னைக்கு சக்தி சார் சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே தியேட்டர்ல கூட எழுந்து ஆடக்கூடிய அந்த இடத்துல நகர்ந்து போயிருக்கு. இது படம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது இந்த பாட்டு. இந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்குறேன். பாத்தோட்டம் அப்படின்ற சொல்லு, இன்னும் சொக்கா அப்படின்றது, தவுலுண்டு அப்படின்றது, மிரளுது அப்படின்றது, இது எல்லாமே ஒரு இலக்கிய வடிவங்களை எப்படி பேச்சு வடிவமா இருக்கு அப்படின்றத அது அதுவாகவே சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த பாடலை அணுகணுமே. அப்படிதான் மினிக்கி வெற்றி பெற்றது. மேனா மினிக்கி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வழக்குல இருக்கிறது பொதுவாக அது பெண்களை சொல்லக்கூடியதா இருக்கும். மேனா மினிக்கி அப்படின்றது ஒரு வஞ்ச புகழ்ச்சியா தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அது புகழ்ச்சியாவே கொண்டாடப்பட்டு இருக்குது. அந்த விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த பாடலோட நீங்க பார்க்கும்போது இருந்திருக்கும் அதனுடைய அது பேசக்கூடிய விஷயம், அந்த பாடல் வரக்கூடிய இடம்லாம் ரொம்ப எமோஷனா எனக்கு இருந்தது சார். ரொம்ப நன்றி. தொடக்கத்துல இருந்தே பெண்களுடைய விடுதலை அப்படின்றது வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கு. அந்த சூழல், அந்த சமூகம், அதுதான் வந்து தீர்மானிக்குது எது விடுதலை, எதை நோக்கி நகரணும் அப்படின்றது. அந்த விதத்துல பார்த்தோம்னா தொடக்கத்துல இருந்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து ஒரு ரவிக்கு மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு விடுதலையா அவருடைய கொண்டாட்டமா வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. தொடக்கத்துல இருந்து எப்போ வந்து ஔவையார் அவளுடைய பாடல்ல சொன்ன மாதிரி நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனி அப்படின்ற அந்த கவிதை வந்து புறநானூர்ல வருது. காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் அந்த நிலத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்குதான் அந்த நிலம் வளமானதா வளமற்றதா அப்படின்றத சங்ககால அவ்வை சொன்ன அதுதான். அப்படிதான் தங்களான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போற ஒரு தலைவனா வந்து இருக்கிறான். அந்த அவ்வையிலிருந்து பக்குடுக்கை நக்கண்ணையார்ல இருந்து அக்கமகாதேவி, செங்கோட்டை ஆவுடையக்கால், உத்திரநல்லூர் நங்கை அப்படின்னு பெண்களோட விடுதலை நான்குலி வரைக்கும் அவர்களுடைய இயக்கங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிய ஒரு பாடலா, கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடலா அந்த பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். எப்போ மாதிரி தான் ஒரு நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் வந்து புறம் தள்ளி இன்னைக்கு வந்து அது வெற்றிக்கானதா வந்து அதை நம்ம மாத்தி இருக்கிறோம். புரியல அப்படின்னு காத்தோட்டமா இருக்கட்டும். தமிழ்பிரபா சொன்ன மாதிரிதான் குறியீடுகளாலும் படிமங்களாலும் இது நிறைஞ்சிருக்கும் போது புரியல அப்படின்றதுனால அதை நம்ம புறந்தள்ள முடியாது. சங்க இலக்கியங்களை வந்து நம்ம எடுத்து படிக்கும் போதும் சரி, திருக்குறளை எடுத்து படிக்கும் போதும் சரி, அது நம்ம இன்னைக்கு புரியாதுதான். ஆனா புரியல அப்படின்றதுனால அது முழுமையற்றது அப்படின்னு சொல்லியோ அது இல்லை அப்படின்னு சொல்லியும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த விதத்துல இன்னைக்கு வெற்றிக்குரியதா தங்களை மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக மௌனம் யாத்ரிகா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பங்காளி அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பங்காளிகள்னா சகோதரர்கள் தான். சித்தப்பன், பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் நம்ம பங்காளின்னு தான் சொல்லுவோம். அதில் ஊடக பங்காளிகளுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கவிதையில் பங்காளின்னு ஒரு வார்த்தை எழுதி இலக்கிய உலகத்தில் பிரபலப்படுத்தினேன். அதை இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலப்படுத்திருக்கிறாரு சேன் சார் அவருடைய குரலால். அந்த கவிதையை தன்னுடைய படத்தில் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு உலக கவிதையாக வேட்டுவத்தை மாற்றிருக்கக்கூடிய நண்பர் என்னுடைய தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எங்கேயோ கவிதை இட்டு இருந்த என்ன சினிமாவில் பாடல் எழுத முடியும், வசன கவிதை எழுத முடியும் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து சேர்த்து அதை வெற்றியும் அடைய வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த வெற்றியை சேர்த்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாரு இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிச்சுக்கிறேன். சேன் சாருடைய அந்த ஒரு 2 வரி இருக்கு பாருங்க, நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே பாடணும்னு நினச்சேன். பாடலாம். வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேதவே என் மனம் மோகத்திலே. அந்த அந்த இடத்துல அவர் ஒரு மாதிரி பண்ணுவாரு. அந்த உடல் மொழிக்கு நான் வந்து அடிமை. அப்பையிலேருந்து அவர் வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். தங்கலாம் இல்லை அந்த வசன கவிதையை பேசும்போதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அவர் பார்க்கறதுக்கு. இது எனக்கு கவிதையை வாசிக்கிறதுனே பிறந்த மாதிரி. உண்மையிலே ரொம்ப இந்த இதுக்கு நான் வந்து ரஞ்சித்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த வெளிச்சத்தில் நிப்பாட்டி அழகு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் வாழ்நாள் முழுக்க தெரிவிக்கிறேன். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்களுக்கும் வெற்றி படமாகிறதுக்கு எல்லா வகையிலுமே துணை புரிஞ்சிட்டு இருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வரலாறு, தொன்மம், மாய யதார்த்தம் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்றது, ஒரு உண்மையான படத்தை அந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த படத்தின் மூலமாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம்.
அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி அளித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, அன்பு. இந்த மைக்கில் இவ்வளோ நல்லா எக்கோ இருந்திருந்தா நானும் பாடி ஸ்கோர் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, தேங்க்யூ, அருமையாக இருந்துச்சு பிரதர். அடுத்தபடியாக வந்து மிஸ்டர் செந்தில், இந்த விஎஃப்எக்ஸ் பொறுத்தவரை நிறைய வேலைப்பாடு போயிருந்திருக்கு. எங்கள் ஊர் யானைமலையவே அழகாக கொண்டு வந்து பேக்ட்ராப்ல நிப்பாட்டிட்டீங்க. ஸோ ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்களோட முதல் மேடை. இந்த மேடை அமைத்து தந்த நண்பர், தம்பி, தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரஞ்சித் எனக்கு ஜூனியர், பட் சினிமாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப சீனியர். நான் இதுக்கு முன்னாடி வந்து மூடர்குடம், தீரன் அதிகாரம் 3, காலா, இதுக்கெல்லாம் அந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்னு அனிமேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்டு மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக நட்சத்திரமும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு வேவ் லென்த்தில் வந்து ரஞ்சித் வந்து எனக்கு இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாப்படி. சரி, ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம் சரின்னு சொல்லி இறங்கின அட்டெம்ப்ட் தான் அது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஷூட்டிங் நடக்கிற ஆக்டிவிட்டீஸு எல்லாமே புதுசாக இருந்தது, பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா உழைப்புன்றது பயங்கரமான உழைப்பாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த மதுரை லொக்கேஷன் ஆகட்டும், இல்லை இந்த காடையனோட போர்ஷன் ஆந்திராவில் எடுத்தோம், இங்கேயும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்மள சைட்லேருந்து எந்த விஷயமும் தப்பாயிடக்கூடாது, ஸோ நல்லா ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய மெனக்கெட்டிருக்கோம். இதில் விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாம்பு பார்த்துருப்பீங்க, பேந்தர், அப்புறம் பஃபர் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டரும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வயல் சாங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பண்ணி வந்து ஒரு மலை பேக்ட்ராப் ஆகட்டும், இப்போது அந்த வில்லேஜ் சீக்வன்ஸ் வந்து இவிபியில் ஷூட் பண்ணது தான், அதுக்கும் நான் ஒரு பேக்ட்ராப், செட் எக்ஸ்டென்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஆற்று கடந்து போகிறது வந்து நாங்கள் தொட்டிக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது விஎஃப்எக்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஹிடனாக நிறைய விஷயம் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் விசிபிளாக தெரிஞ்சது வந்து உங்களுக்கு அந்த பாம்பு, பேந்தர் மாதிரி தெரிஞ்சுக்க தவிர இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெட்டு போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து அந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நிறைய எரேஸ் பண்ணி, ஸோ விஎஃப்எக்ஸ்ட்டு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், எரேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயத்தை ரெக்டிஃபையும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு அமைச்சு தந்த மக்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி எங்கள் ஹைப்ரிட் ஸ்டுடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எங்களோட வெண்டார்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். குறிப்பாக எங்களோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஜான் வர்கீஸ், அவர் தான் ஃபுல் ஆன் ஸ்பாட்டில் ஷூட்டில் இருந்தார். ரொம்பவே நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி டிஎஸ்பின்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பேவுட்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அவங்க ஹெல்ப் பண்ண நிறைய ஸ்டுடியோஸ் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எங்களோட நன்றிகள் எல்லா ஸ்டுடியோஸுக்கும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். தேங்க்ஸ் ரஞ்சித். அதே மாதிரி ரஞ்சித் பற்றி சொல்ல, இஸ் எ விஷனரி டைரக்டர், ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லர் கிட்ட வந்து ஒரு வேலை செய்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஏன்னா நீங்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய தடவை நாங்கள் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், ஏன்னா வித்தவுட் சவுண்டில். ஸோ ஒரு விஷுவலோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும், எது அதாவது சினிமாவில் வந்து மிஷன் சீன் ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஆஸ்பெக்ட்னா, உதாரணத்துக்கு ஒரு காஃபியோ டீயோ போடுறீங்கன்னா ஒரு பால், ஒரு சர்க்கரை, ஒரு காஃபி தூள் எவ்வளோ பதத்தில் இருக்கணும், அந்த ப்ரொப்போர்ஷன் மிஸ் ஆகாமல் இருக்கணும், அப்போ தான் அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மிஷன் சீன்றது ஒரு ஷார்ட்டில் ஒரு கேமரா ஒர்க், லைட்டிங், ஆர்ட் டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாம் அதோட ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே செதுக்கிற ஆள். விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் யூஸ் பண்ணியிருப்பாரு. மெட்டஃபோர் இருக்கும், சப்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பவர் டைனமிக்ஸ் பற்றி நிறைய பேசியிருப்பாரு. ஸோ எனக்கு ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ சார். பொதுவாக சினிமாவில் தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணிருப்பாங்க, அப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் இங்கே வரவங்க எல்லாருமே ரஞ்சித்தை நான் ஐடென்டிஃபை பண்ணி ஏதோ வேற ஏதோ ஒரு ஏரியாலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கோடம்பாக்கத்தில் பம்பின் பண்ணிருக்காரு. இப்படி டேலண்ட் ஸ்பாட்டிங்கே
லவ் யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக வந்து இப்படி குனிஞ்சு நிமிடுறதுக்குள்ள ஒரு 4 டைம் லைன் போயிட்டு வருது படம். அதுக்கு காரணம் வந்து செல்வா அவர்கள் தான். செல்வா, ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு இது. ஆக்சுவலாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறமா வந்து தங்கலானுக்கு எடிட்டிங்க்கு பயங்கரமாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு டெக்னிக்கல் சைடு எல்லாருக்குமே வந்து அப்ரிசியேஷன் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் வந்து சினிமோட்டோகிராஃபர், அவர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த படம் மூலிமா மூவ் ஆயிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மெயின் டெக்னீஷியன்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணா பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், ரொம்ப நம்புவார், ரொம்ப லைக் டிஸ்கஸ் பண்ணுவார் ப்ராப்பராக. அது வந்து ஸோ இந்த கிரெடிட்ஸ் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரஞ்சித் அண்ணா தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு எடிட்டிங்கில் வந்து ரொம்ப சேலஞ்ச். ஸோ டெய்லி கன்ஃபியூஸாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் சார் மைண்டுக்குள்ளே ஓடுற கதையை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் விக்ரம் சார் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து பெரிய அனுபவம். நான் எல்லா ஷாட்டுமே ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எடிட்டிங்கையும் மறந்து பார்த்துட்டு இருப்போம்ல ஒரு ஷாட், அந்த மாதிரி பிரமிச்சு பார்த்தேன் அவரோட ஒர்க் எல்லாமே வந்து. ஸோ ஒரு படத்துக்காக லைக் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆக்டர் விக்ரம் சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அவுல் மோசஸ், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தான். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கடந்த ஒரு 2 மாசமா தூங்கவே இல்லை யாருமே, அவங்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ. எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க. இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாற்றின எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மூர்த்தினா ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். ஒரு ஃப்ரேமும். உங்கள் அனைவரது பேரன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் பெரும் நன்றி. எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த மேடையில் நிற்கிற முக்கியமான காரணம் அவர் ரஞ்சித் பிரதர் தான். ஒரு இயக்குனருக்கும் அப்பா அம்மா வச்ச பேரை வந்து மாத்துறது வந்து இயக்குனரால் மட்டும்தான் முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2009 என்னோட பயணத்தை ஆரம்பித்தேன் கலை இயக்குனராக. அப்போ வந்து அவள் பேர் தமிழரசி கலை இயக்குனர் இருந்தாங்க கொஞ்ச நாள். அப்புறம் மிருதன் கலை இயக்குனர் இருந்தாங்க, டிக்டிக் கலை இயக்குனர் இருந்தாங்க. இப்போ வந்து என் பேர் சொல்றதை விட அது தங்கலான் கலை இயக்குனர்னு தான் சொல்றாங்க. அது மாதிரி எனது அப்பா அம்மா வச்ச பேரை மாத்துறதுக்கு பெரிய உரிமை இயக்குநர்கள் தான் உண்டு. அந்த இயக்குநரான எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதான் வரலாற்று சம்பந்தமா சில விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் படிச்சேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை உங்களுக்கு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இந்த தங்க துகள்லாம் இருக்குல்ல, இந்த கற்கள்லாம் உடைச்சி அதை சின்ன சின்ன தூளாக்கி அதை ஒரு துணியில கட்டி அதை பாதரசத்துல முக்கி அதை புழிஞ்சு எடுத்து அதை நெருப்புல சுட்ட உடனே ஒரு தங்க வில்லை கிடைக்கும். அந்த தங்க வில்லையில இருக்க வெள்ளியில நீக்கிறது, இந்த உலகத்துல நீக்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அம்மிக்கல்ல நசுக்கி அது 2 சாண வரட்டிக்கு நடுவில் வச்சு அதை வந்து மறுபடியும் தட்டி எடுப்பாங்க. அது தட்டி எடுத்த உடனே அப்பதான் ஒரு சுத்தம். அதுல வந்து மறுபடியும் வந்து ஒரு உப்புக்கல்லாம் தூளாக்கி அதை தடவி கொஞ்சம் சில துளிகள் தண்ணீரை விட்டு தடவி மறுபடியும் அதை ஹீட் பண்ணும்போது தான் சுத்தமான தங்கம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 96.6 தங்கம். அந்த தங்கத்துக்கு பெயர் படிச்சேன் ஆப்பா ரஞ்சித். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சுத்த தங்கத்துக்கு பேர் ஆப்பா ரஞ்சித்னு இருந்தது. அது மாதிரி அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்பா எப்படி பேர் வச்சாருன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு பேர் ஆனந்தம் கொடுத்தது. ரொம்ப எனக்கு அது பெரிய சந்தோஷம். அப்புறம் இதுல இருக்க இந்த தங்கலான் வில்லேஜில் இருக்க அது பொருட்கள் முதல் அதில் இருக்க கற்கள் வரை, பனை உலக வீடுகள் இருந்து பனை மரங்கள் வரை, புத்தனின் போதை மகன்கள், பனை அடுக்குகள் வரை எல்லாமே பார்த்து பண்ணிடணும். ஒரு பனையாறு வீடுகள் இருக்கு, ஓட்டு வீடுகளாகட்டும், மாட்டு வண்டிகளாகட்டும், அதில் இருக்க தேவாகட்டும் இன்னும் பார்த்து பண்ணிடணும். அதில் புத்தனின் தலையெடுக்கும் கிணறுகளாகட்டும், தங்கலான் எடுக்கும் கடைசி தங்க துகள், தங்க பாறையாகட்டும், அனைத்துமே செட்டாக தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு களம் இருக்கும் கதையை என்னை நம்பி எனக்கு கொடுத்த எனது இயக்குனருக்கு நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் காரையனாகவும் தங்கலனாகவும் ஆடனாகவும் நாதமுனியாகவும் இன்னொரு கேரக்டர்லாம் வரல, இன்னும் 2 கேரக்டர் வரல, 6 கேரக்டராக வாழ்ந்து ஒரு காலத்துக்கு காட்டத்திற்கும் அழைத்து சென்ற சியான் விக்ரம் சார்கள் அவர்களுக்கும் பசுபதி அண்ணன்,
பார்வதி மேம், மாளவிகா மேம், அனைவருக்கும் நன்றி. அப்புறம் எங்களுக்கு கிஷோர் பிரதர், எடிட்டர் செல்வ பிரதர், ஹரி பிரதர் மேம், அப்புறம் எங்களுக்கு பொருட்செல்வல் பெருளவில் இதுக்கு பெரும் தொகை தேவைப்படுது. நாங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காம எங்களுக்கு பெரும் பொருள் உதவி தந்து, அதான் எங்க அம்மாவோட அடுப்படி தான் நான் அதில் உருவாக்கிருந்தேன். நாங்க எங்க அம்மா சமைச்சாங்கல்ல, அந்த அடுப்படி தான் தங்கலானோட அடுப்படியா இருக்கும். நான் பார்த்த வீதி தான் தன்னோட வீதியா இருக்கும். அது எல்லாத்தையும் உருவாக்குறது நான் சந்திச்ச விஷயத்த அதை உருவாக்க பெரும் துணையா இருந்த ஸ்டுடியோ நிறுவனத்திற்கும் நீலம் நிறுவனத்திற்கும் பெரும் நன்றி. அப்புறம் எங்களை ஒளிப்பதிவாளர் கிஷோர் பிரதர், ஷாம் மாஸ்டர், அழகு பெரியவன், உமாதேவி சகோதரி, யாத்திரிகன் அண்ணா, அப்புறம் இங்க செந்தில் அண்ணா, யூஎஃப்எக்ஸ் செந்தில் அண்ணா, யோகா அண்ணா, சகோதரி அனிதா மேம், அப்புறம் எங்களோட பிரபா அவர்கள் அனைவருக்கும் அது சொல்லிதான். அப்புறம் என்னோட முதல் படம் அவர் பேர் தமிழ் முதல் படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு தனமேன் சார், அவரு அந்த முதல் படம் கொடுத்து எனக்கு அந்த பாடு யூத் சொல்லுவாங்க, பாரதிக்கு மோதிர கையால் கொட்டு படம் பயங்கரமா வந்துருவாங்க அப்படின்ட்டு, அது மாதிரி எனக்கு ஒரு பாரதி ராஜா சார் தான் தனமேன் சார். அவர் ஆரம்பித்த பயணம் இன்று 5வது படமா எனக்கு திரையில வந்திருக்கு. தங்கலான் நான் எந்த விதமான இதுவும் கேட்கல. எனக்கு எஸ் மூர்த்தி 5வது படம் எனக்கு போட்டு எனக்கு பெருமை அளித்த எனக்கு சகோதரருக்கு மறுபடியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடன் முக்கியமா பயணித்த என்னோட உதவியாளர்கள் திராவிட், சிவா, சுகன்மயா, தீபா, பிரபா, சங்கர், அர்ஜுன், அலெக்ஸ் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடன் பயணித்த கார்பண்டர், அதான் இது தங்கலான் ஒரு பெரிய குழுவை கிளம்பும், தங்கம் எடுத்து தந்துருவாரு, நம்ம வாழ்க்கை மீட்டுருவாரு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி என்ன நம்பிதான் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 3000 தோழர்கள் எனக்கு பின்னாடி நான் பெரும் கோபம் கொண்டாலும் அது எதுவுமே பெருசா கண்டுக்காம என்னோட பேரன்பையும் ஏற்றுக்கிட்டு என்னோட பெருங்கோபையும் ஏற்றுக்கிட்ட என்னுடன் பயணித்த அனைவருக்கும் எனது பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இவர் ஆர்ட் டைரக்டரா வசனகர்த்தாவா கலக்குறாப்ல. ரஞ்சிதனா, நீங்க இந்த பல கெட்டப்ப மறைச்சிருக்கீங்க, அதெல்லாம் சீக்குவல்ல வரலன்னா ஆபீஸ் வாசல்ல சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு லாங் ஹேர் வெர்ஷன் பார்த்தோம் ஜியான் சார் மேக்கிங்ல. ப்ளீஸ். ஸோ அடுத்தபடியாக தங்கலான உருவாக்கின அந்த கோலார் கோல்ஃபீல்ட்ஸை தோண்டி தோண்டி ஒரு பொக்கிஷத்தை நம்ம கொடுத்த ரஞ்சிதனா, ஃபியூ வேர்ட்ஸ்னா. ஜெய்பீம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தங்கலான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல. ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற அந்த கேள்வியோட அந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்கலான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்துல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அந்த இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில ஒரு படம் பண்றது எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான். அதை அதனாலேயே சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்றது, நிறைய இது சம்பந்தமா ஒரு வாதத்தை உண்டு பண்ணிருக்கிறது. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு ஏற்படுது. அந்த அளவுல இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமா கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமா உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வெற்றிகரமா அங்கீகரிக்கணுமா, இல்ல பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை மக்கள் ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்ல கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனா அந்த படத்துக்கு அந்த உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்னைக்கு இந்த டைம்ல இங்க நான் நிக்கிறேன்னா டெஃபினட்டா என்னோட உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு நிற்கிருக்கு. நான் உழைக்கிறதுக்கு அசராதவன் தான். நான் என்னை பயங்கரமா அப்ளை பண்ணி
நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன். ஆனா நான் ஓகே, நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனா என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து, இதே மனநிலையோட சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சாதான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்கலான் டீம்ல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையில இருந்து படத்துல இருந்த 24 கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர், அப்புறம் பின்னாடி நடிச்ச வந்து தொழில்நடிகர்கள், அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்த, இன்னும் குறிப்பா வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்க நீலமன்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து என்னால என்னுடைய படைப்பு மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் என் மேலையும் தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்போறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும். நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏத்துக்கிறேன். திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்ல. சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில வன்மம் வரதான் செய்யும். ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சுங்களா, நம்ம காலி ஆயிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனா அப்படி இல்லாம அதை விட அதிகமா அன்பு பொழிகிற நீங்க இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பாசம். ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு படைப்பாளிக்கு, ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளவு அழணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும்? வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும்? படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா வந்து நார்த் இந்தியா, டெல்லி, இது எல்லா இடத்துலயும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதரவோட நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுற கருத்து தான் அதுல வந்து மிக முதன்மைப்படுது. என்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அதுல முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா? நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், ஆனா ஒழுங்கா ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்முடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட், நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புற அந்த அன்பை சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றதுதான் இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு. எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது திரைக்கதையில உருவாக்குறப்போ நான் என்னன்னா அதை எங்க பயன்படுத்தணும், எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்குள்ள இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம். அதுல இருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்ப என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிப்பிறனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்க எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்கா இது வந்து என்னன்னா, இன்னும் இது வந்து ஒரு ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அண்ட் ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தியோட ஒர்க், அவரை பயங்கரம் நம்ம செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், உமாதேவியோட லிரிக், மௌனம் யாத்திரிக்கா, அந்த அறிவு எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறவன். என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அதை பேசிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காஸ்டியூம் டிசைனரா
அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்லாம் நினைக்கல. அந்த வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பரா இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது. ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோடனே எனக்கு அப்பத்துல இருந்தே தோணுச்சு, நான் படம் பண்றப்பே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமான இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வேலை செய்ய நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நான் அப்படியே யோசிச்சேன், எதுக்குடா தேவையில்லாம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம உட்காந்து நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அதுல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களா அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம், கரெக்டா உட்காந்துருக்காங்களா, அவங்களை வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை, அந்த வேலை நமக்கு வேணா நான் யோசிப்பேன். இன்னொன்னு என்னோட மானிட்டர் பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும். அனிதா வந்து உட்காந்துட கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேற. சரி, அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொன்னது அதுதான், தயவு செஞ்சு பக்கத்துல எல்லாம் வந்து உட்காராத, நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட், செம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து செம சூப்பரா இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல. நான் தான் கேட்டேன், நான் நட்சத்திரம் நகர் இதுல நீயும் வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அனிதா. அண்ட் ஏகாம்பரம் என்னுடைய ஜூனியர் அண்ட் செம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றான். அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்ட பரம்பரை, அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணலான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் அந்த ஆர்ட், அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த லவ் இருக்குல்ல, அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பத்தி அவன் பேசினது, அதுதான் என்ன நம்ப வச்சது. அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன்னு 3வது நாளே அவனால முடியல. அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது, இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன், எப்படியாவது பண்ணிட்டா நீங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினான். சார்பட்டா பரம்பரைக்கு பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா. அந்த இன்னைக்கு வந்து இங்க ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறான். பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான். அண்ட் வந்து சூப்பரா, வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும். அண்ட் வந்து செந்தில் அண்ணா விஎஃப்எக்ஸ், அவங்க நான் தான் போய் கேட்டேன் நான் இது மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானுகளில் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. அண்ட் எனக்கு சில ஒர்க் எல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நகரம் பண்ணாங்க. இந்த ஹைபிரிட் வந்து சில ஃபிளாஸ் இருந்தது, ஆனா அதை மீறி இந்த படத்தை வந்து சரியா முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு டே நைட் ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட். டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹைபிரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அதுல 2 பேரும் வந்து என்னுடைய நண்பர்கள், ஜெயக்குமார் அண்ட் தினகர், 2 பேருமே வந்து டிரெக்டரு. ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணா. அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போற பாட்டில் ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவன் கூட ஜினோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்ல வந்துதான் இது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து கூட வந்து நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் வந்து அந்த கூபைன்னு பேசுற டைலாக் அண்ட் வந்து அவர் ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பற்றை அவர் நடிக்கிறதுல அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டவன் நான். ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் இந்த படத்துல வந்து அது அமைஞ்சது. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர், நிச்சயமா அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல. அவ்வளவு அற்புதமா பயங்கரமா நிகழ்த்துறவரு. அண்ட் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அண்ட் ஹரி அண்ட் பிரீத்தி அண்ட் அசோகன் அண்ட் பசுபதி அண்ணா, பார்வதி, மாளவிகா அண்ட் முத்துக்குமார், அது மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியா 2 பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு. அந்த கடைசியா 2 பேருக்கு நான் வந்து மிக முக்கியமா பயங்கரமா 3 பேரு. ஒன்னு வந்து ஜிவி வந்து எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட். அவரு எல்லா ட்வீட்லயும் எல்லா விமர்சனங்கள்லயும் ஜிவி பேர் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவுல உழைப்பு வந்து கொடுத்திருக்காரு. ஜிவியோடு இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து ஞானவேல் சார், உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும். அது வந்து
அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையா இல்லாம ரொம்ப இலகுவா ரொம்ப சூப்பரா ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில நடக்கிறதுக்கான ஒரு வழியை அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார். அவரை நான் என்னைக்குமே வந்து நான் நன்றியோட இருக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டகத்தியில அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையா இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு, சக்தியும் இங்க இருக்காரு அண்ட் பிரபு 3 பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்படி படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது. அது எல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும், பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்திலேயே எனக்கு 2 படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ணேன். ஸ்டுடியோ கிரீன்லயே நான் வந்து சைன் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது. அதுக்கப்புறம் தான் திரும்ப தங்கலான்ல இணைஞ்சேன். தங்கலான்ல பல பிரச்சனைகள் இருந்தது. வணிக பிரச்சனையா இருந்தது, படத்தை எடுக்கிறது, அந்த மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காதுபடவே நிறைய பேர் வந்து பேசினாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது, அவரால் எல்லாம் பண்ண முடியாது, நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனா நான் அவர்கிட்ட ஒரு முறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடு நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எனக்கு தெரியும் ஞானவேல் சார் எல்லாம் டெஃபினட்டா இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு, நீங்க வந்து தயாராகிடுங்க, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க கமர்ஷியலா பண்ணோம், ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை, யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு. அவர் சொன்னது ஒண்ணுதான், நான் உங்களை நம்புறேன், நீங்க தம்பி, நீங்க உங்களோட உழைப்போ உங்களோட கிராஃப்டோ அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன், டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினாரு. அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமா அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற நேஹா ஞானவேல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும். அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடனரியா பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பரா வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ நம்பினாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளோ ஏன் நம்பணும், இவ்வளவு ஏன் உழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு, 58 வயசு, சாரி, இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கிட்ட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும், இவ்வளவு ட்ராமாக்குள்ள இப்படி ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும், என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு நான் ஒரு முறை கேட்டேன். நீங்க இவ்வளவு படம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இவ்வளோ உழைக்கணும், நீங்கள் திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, ஏன் நீங்கள் வந்து திரும்ப இப்படி ஒரு கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும். ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது. லைக் வந்து ஆனால் இவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல, அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதா நான் வந்து பார்க்குறேன். ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவர் அனுபவிச்சு சந்தோஷமா அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கை உடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். தங்கலான் வந்து அந்த அளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார், என்னோட லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட
நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா, ஒரு பெரிய ஒரு அனுபவமா, ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ரொம்ப 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 நன்றி. அண்ட் வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா. அது அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்பீம். பொதுவாக வெற்றி விழாவில் கேடயங்கள் கொடுப்பாங்க. இம்முறை ஸ்டுடியோ கிரேன் சிஓ தனஞ்சயன் சார் ஒரு புது வித்தியாசமான ஒரு கேடயத்தை இறக்கியிருக்காரு. ஸோ வி வுட் லைக் டு கிவ் அவே ஆர் beloved புத்தா ஸ்டாச்சு டு ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ. மேம் ப்ளீஸ் நீங்களும் வந்து கொடுக்கணும். முத்துக்குமார் சார் வாங்க. பேசி இது முடிஞ்சோடனே பேசலாம். ஆனந்த் சாமி சார் ப்ளீஸ். ஹரி ப்ரோ, மிஸ்டர் அர்ஜுன். இவ்வளோ சீசன்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவில் பிரீத்தி தனியாக அவங்க இப்போ ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. பிரீத்தி ப்ளீஸ். டயலாக் ரைட்டர்ஸ் பத்தியார் சார், அழகிய பெரியவன் மற்றும் தமிழ் பிரபா அவர்கள். காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஈகனை காம்ரம் மற்றும் அனிதா சுந்தரேசன். முருகா, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் சார், உங்கள் ஆஃபீஸில் அழகாக எடுத்து வச்சுப்பீங்க இதை. ஸ்டன்னர் சாம் அவர்கள். பாடலாசிரியர்கள் உமாதேவி மற்றும் மோனம் யாத்ரிகா. ஐயா போயிட்டீங்களா? கிளமெண்ட் துரை சார்பில் ஆனந்த் சாமி. சாம் ப்ரோ கொச்சிக்காம அப்படி இந்த பக்கம் வாங்க. டக்குன்னு நீங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசிட்டீங்கன்னா அடுத்து. எடிட்டர் செல்வா அவர்கள். எக்ஸ்ட்ரா ஸ்டாச்சு இருந்தால் குழாக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். மிஸ்டர் தங்கலான் அண்ட் ஃபேமிலி. விருது கொடுக்குற கேப்ல நீங்க பேசுறீங்க சார்.
ரஞ்சித் நான் ஒரு புத்தர் பயோபிக் சியான் சாரோட கன்சிடர் பண்ணலாம். பண்ணிடலாண்ணா ப்ளீஸ். ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ குவிக்லி ப்ளீஸ். என்ன டைமிங்காக மியூசிக்லாம் வருது. இந்தாண்ணா ஃபர்ஸ்ட் ரோ உட்கார முடியுமா? ஃபர்ஸ்ட் ரோ உட்காந்துருங்க. ஸோ தட் செகண்ட் ரோ வில் பி விசிபிள். குவிக்கா சாம் சார், உங்களுக்கு இன்னைக்கு தொண்டை வலின்னு சொல்றாங்களே, அப்படியா? கொஞ்சம் குவிக் ப்ளீஸ். ரெடி, குவிக். வீடியோ குவிக்கா. தேங்க்யூ. தேங்க்யூ. Stunner Sam sir. 2 words sir. அதான் 2 words. எல்லாருக்கும் வணக்கம். தங்களானுடைய ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் நான் ஒரு டைலாக் ஒன்று சொன்னேன். தங்களான் எல்லார் மனசுலையும் தங்குவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ தங்களான் எல்லார் மனசுலையும் தங்கிட்டான். அதனால தான் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் நம்ம இருக்கிறோம். நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். ஸோ மக்கள் அந்தளவுக்கு தங்களானை கொண்டாடிட்டே இருப்பாங்க. இதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் என்னோட நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தங்களானில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த தங்கலான் படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து, இவ்வளோ மிகப்பெரிய படைப்பில் வாய்ப்பு கொடுத்து எனக்கு ரஞ்சித் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதே மாதிரி ஞானராஜ் சாருக்கும் சிஎன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தங்கலானில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதில் விக்ரம் சார் வந்து உயிரை கொடுத்து உழைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் ரத்தம் சிந்தி உழைச்சிக்கிறாங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். இவ்வளோ ஒரு ஷார்ட்டும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. தங்கலான் எல்லார் மனசுலையும் தங்கிட்டான். நன்றி. சாரி நான் ஒரே தேங்க்ஸ் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சாரி டாடி, ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் வந்து பயங்கரமாக உழைச்சாங்க. அண்ட் வந்து அவங்களுடைய உழைப்புக்கு வந்து ஈடுனே இல்லை. ரொம்ப இந்த கிராஃப்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ. அண்டு மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே, சஞ்சய்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ரியலி சாரி. தேங்க்யூ. பிரீத்தி வாங்க டக்குன்னு ப்ளீஸ். வியூவர்ஸ் குவிக்கா 10 செகண்டில் பேசி வாங்க. ஒரு செகண்டில் பேச முடியாது. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். I really want to take this moment to thank everyone because I have been receiving a lot of compliments. நிறைய பாராட்டுறாங்க, நிறைய வந்து அன்பு கொடுக்குறாங்க. என்னை யாருன்னு கூட தெரியாது. I really feel grateful right now in this moment. I would start with our beloved director, Ranjit sir. Ranjit sir, you have given me something amazing and I am forever grateful for that. And also, I feel very, very honored and proud to have shared screen space with Vikram sir.
அவர் ஒர்க் பண்ணுறத பார்க்குறதுன்றதே ஒரு தனி குடுப்பனையாக தான் நான் பார்க்குறேன். ஹீஸ் சச் அ டெடிகேட்டட் ஆக்டர் அண்ட் இஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் ஆல்சோ ஐ மிஸ் பாரு மேம் டுடே. கங்கம்மா இஸ் அன் எமோஷன் ஆக்சுவலி. அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. ஐ பர்சனலி குட் கனெக்ட் வித் ஹர் வென் ஐ வாட்ச்ட் ஹர், ஈவன் வென் ஐ ஒர்க் வித் ஹர். கங்கம்மா, ஐ ரியலி மிஸ் யூ டுடே. அண்ட் அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம் நடித்தது. அண்ட் ஐ ஹவ் ஏர்ன்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப், அர்ஜுன் அண்ட் ஹரி. And I got to know Muthu sir, Daniel sir, Anand Swami sir, Pasupati sir. So எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம். அண்ட் டெக்னிக்கல் க்ரூ, டிஓபி, எடிட்டர், சவுண்ட், everybody, I really my huge thanks to you. And our sweet ADs, என்ன கேட்டாலும் கோச்சுக்காமல் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க, டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. they were super sweet. And அன்பொன்னா, my personal thanks to you. And ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நன்றியை தவிர இந்த மூமெண்ட்டில் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். இவங்களோட முதல் படம் வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, ரெண்டாவது படத்துலையும் நல்ல பேர் வாங்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பொதுவாக வந்து இந்த பரமக்குடியில் வந்து கலைத்தாய் வந்து சரி ஒரு கமலஹாசன் ஒருத்தனை கண்டெடுத்துட்டோம், அடுத்து அதை ஃபாலோ பண்ணி போகணுமே அதே ரூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சியானை கொடுத்த, யாருக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல, பட் ஷியான் சார் தன்னோட உழைப்பு மூலமா சினிமாவோட தரத்தை உயர்த்தக்கூடிய அவரை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். தேங்க்யூ அபிஷேக், ராக் ஸ்டார். హ్యాపీ రక్షాబంధన్. ఎలా చేచి అనియతి అక్క తల్లెలు చెల్లెలు தங்கச்சிமார் அக்காமார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன் டு மை சிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்காது, என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஐ ஜஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம், அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பையனுமே கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்துல வந்து அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ ஒரு, இந்த படத்துல நடிக்கும்போது யாருமே நடிக்கல, அங்கே போயிட்டு நம்ம நடிச்சா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானும் இல்லை, எங்கள் தங்களான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில், குளிர், எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடும்போது பார்த்தேன் 4 stars, 3.5 stars, 5 star, எதுவுமே 3க்கு கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும் போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு, அப்போ பாதி தலை வரைக்கும் நீங்கள் மொட்டை அடிச்சிடணும். நான் சரியா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் நீங்கள் கோலம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார், இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போயிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம், ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்றோம், எப்படி தெரியும் ஸ்கிரீன்ல, will I be able to carry it off, என்னால அதை செயல்படுத்த முடியுமா. இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனா அதுல எனக்கு என்ன ஆகுதுன்னா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பத்தி சொல்றது, நான் எப்பவுமே சொன்னேன், ஒரு ஆதாமா நடிக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து கண்டிப்பா நடிச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இப்ப நான் நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நினைக்கிறேன் எனக்கு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற விஷயங்கள்ல நம்ம வந்து
எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்றேன், என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குனது தான். சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணல, நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் என்ன அவருக்கு இந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா ஓகே சொல்லிட்டாப்ல, சார் நல்லா கோமலாம் சார், சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கும், சரி பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. அங்க போனாலும் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது யாராவது பார்க்க மாட்டாங்க, என்ன பண்ண போறது, டவலை கொண்டு இது. அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. போ அதுக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சு. அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு. எப்படி இந்த சினிமா பாக்குற போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஜன்னல் வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரு. அதே மாதிரி தான் இங்க எல்லாரும் எடுத்து கொண்டு போனாரு இங்க கையை பிடிச்சி. ரஞ்சித், இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க இல்லாம இந்த கேரக்டர்னால பண்ணிருக்கவே முடியாது. நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, ஐ மீன் மாளவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் உங்களுக்கு ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா, இது வந்து நாங்கள் இது செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா, நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலா அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியா எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மக்களுடைய சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட் அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம், ஆனா நீங்க சின்னதா ஒரு மித்திரை குத்துறும் போது இட்ஸ் இட் ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்பவுமே என்னோட இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் படம் சேதுக்கு நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அப்போ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலால ஆரம்பிச்சு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டைரக்டர் இப்போ மணி சாரோட வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ண, சங்கர் சாரோட வேற ஒரு, ஹரியோட, தர்ணியோட. பட் சில டைரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சித், அப்புறம் நம்ம தர்ணி, இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம், நாங்க பேசிக்குவோம். வேலை செய்யும் போது வேலை செய்யும் போது நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கோம். லைக் அதே சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதுலாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய் அந்த ஒரு நட்பு. லைக் அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அதுலயே ஒரு விளையாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் வித். அண்ட் ஐ ஆல்வேஸ் பீன் a fan of your work. மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்க படத்துல நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் சேர்ந்து செய்யற போது சிறந்த படம் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டு இந்த படம் நீங்க கொடுத்தீங்களா, தேங்க்யூ. I'll never forget that ரஞ்சித். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை. நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமா பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம், இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது. இப்ப எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும், அலசப்படும். அண்ட் தென் அது நல்ல விஷயம் சொல்லுவாங்க, கெட்ட விஷயம் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க. எப்பவுமே ஐ ஃபீல் people can love you or hate you, but they can't ignore you, Ranjit, and that is exactly what you did with this movie. Thank you so much. And ஞானவேல் இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வச்சு பண்ற மாதிரி பயங்கரமா இல்லைங்க, ஒரு 5 ஃபைட் வச்சுட்டு ஒரு இது. இந்த படத்துல ஃபைட் இல்லை, சாங் இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. அது வந்து ஃபேன்ஸ் யாரும் சொன்னாங்க, நான் சொன்னேன் அது வேற லைன் தான் அப்படின்னா, இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் பீங் த ப்ரொடியூசர். தில்லா வந்துட்டு நீங்க வந்து நான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு. அண்ட் நேஹா, தேங்க்யூ சோ மச். உங்க ஸ்பீச் வந்து நீங்க நிறைய பேசல, ஆனா உங்க உணர்ச்சியால நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் பேசுறது நீங்க சொன்ன விஷயம், அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு, அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ், குட் ஸ்பீச். அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன். அண்ட் நிறைய சொல்லிட்டேன் இங்க யூனிட் ஃபுல்லாவே. பட் சில பேர் நான் குறிப்பா மறந்துட்டேன். சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டயலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன், மீரா, தமிழ் பிரபா, மீரால நான் சொன்னதை விட மீறி வேற எங்கேயும் இருக்கீங்க. அழகா பேசுற அழகிய பெரியசாமி சார், பெரியவன் அவரு, தேங்க்யூ சோ மச். உங்களோட அந்த டயலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டயலாக்ஸ் ஐ ஹவ் செட். சாவுக்கு துணிஞ்சா மட்டும்தான் என் வாழ்க்கைன்றது வந்து லைக் somebody said it's not, அது ஒரு டயலாக் இல்லை, அது ஒரு இமோஷன். அது எங்க யாருக்கு வேணாலும் பெருமை, எங்க எல்லாருக்குமே பெருமை. இந்த படத்துல நாங்க அந்த சாவோட விளிம்புல போனோம், ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்க வந்தோம். இட் இஸ் சச் a true line. Thank you sir, that's a very great line. And பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளவு அழகா பேசி அதுக்கு விட அழகா பாடுறீங்க.
எனக்கு திடீர்னு வேற யாரோ மோகன் அந்த டைம்ல யார் பண்ண அந்த அவங்க தான் பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோ கூலா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ். எனக்கு வந்து தேங்க்யூ, ஐயோ சாரி, முக்கியமா தேங்க்யூ சொல்றதுக்கு மறந்து எதுக்குன்னு, ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து கண்டினியூட்டி குயின். அவ ஃபர்ஸ்ட்ல இருக்காளா ஸ்ருதி? அவங்க படம் இருக்கும்போது ரொம்ப ஒல்லியா சின்ன பொண்ணா இருந்தா, இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருக்கேன் போலே சிவந்தனே. அவ வந்து கண்டினியூட்டினா அப்பா அடிச்சிருவா. பட் ஐ வாஸ் டெல்லிங் ரஞ்சித், அது எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்றதுக்கு. ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக் டு ஸ்ருதி. அப்போ லைக் ஐ ஆல்வேஸ் டெல் மை அசிஸ்டன்ட், ஸ்ருதி மாதிரி ஒரு திங்கே பண்ண மாட்டா. எந்த ஒரு விஷயமா நான் அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவேன். நாங்க ஷார்ட்ல சீரியஸா நடிக்கணும். சார் 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 இங்க ஒரு சின்ன ஒரு கல் இருந்துச்சு, இல்லை இங்க ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு, ஒரு முடி தான் இல்ல சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் வேணாம் சார் டைரக்டர் பறவை சீத்தா பறவை இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல்வேஸ் டூயிங் தட். எப்பவுமே உங்க டயலாக்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க, அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். நல்லா வந்துச்சு, சூப்பர் சார், இந்த சீன் சூப்பர், தேங்க்யூ அன்பு, ரியலி லவ் யூ ஃபார் தட். தாமன் ஒருத்தர் இருக்காரு. தாமு வந்து ஆக்சுவலா நான் வந்து எல்லார் பேரும் சொன்னேன், என் பேர் ஏன் சொல்லன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன். தாமு கையெழுத்துக்கு தாமு மூஞ்சி திருப்பிக்காரு தாமு. அந்த தாமு எப்படின்னா நீனா கெட்ட போட்டுருவியா, சோ வந்துருவாப்புல ஒரு நாள் கூலிங் கிளாஸ் வைப்பாப்புல, அடுத்த நாள் பார்த்தா கிளீன் ஷேவ், திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுல இருப்பா, திடீர்னு மீசா இருக்கும், திடீர்னு என்னடா டெய்லி பண்றேன். அப்புறம் ஒரு நாள் நான் வரவே தெரியல, வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்புல. பட் வெரி ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ தாமு. எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தேங்க்யூ சோ மச். எல்லா இடத்துலயும் கும்பல் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லடா இந்த ஷார்ட் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளவு நல்ல விஜுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த மேடையில் நான் சொல்ல வருவது, நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம். ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ண ஒரு 6 மாசம் வந்து கதை இதுல போயிட்டு இருக்கோம். அப்புறம் 6 மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட் போடுவேன், லூஸ் பண்ண ஏதோ பண்ண அது போயிடும் 2 வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பு இல்லை. பட் ஐம் அந்த ஒரு எப்படியோ ஒண்ணு பண்ணிட்டு என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா படங்கள் பண்ணுங்க, ஏன் கொஞ்சம் டைம் ஆகுது ப்ளீஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ண ஒரே டைம்ல. மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப், அதே முடி, அதே தாடி. ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்றேன், ஏன் 3 படம் ஒரே டைம்ல பண்ண மாட்டேன், 2 படம் கெட்டப் மாற முடியாது. நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்ல 3 படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வார்த்தை என்னன்னா, கோப்ரா வந்து சரியா போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் ஒர்க் அவுட் ஆகுது, ஏன் ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன். ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும். அதனால இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டிமாண்டிக் நல்லா போயிட்டு இருக்கு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருள்நிதி அண்ட் டு அஜய். ஐ ரியலி லவ் தட். நம்ம 2 பேரும் கோப்ரால சந்திச்ச போது இங்க வந்து நம்ம சரிப்படுத்துறோம்னு நினைக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மகான் ஒரு படம் வந்து OTT-ல விட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு, எவ்வளவு பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா எல்லா இடத்துலயும் அவங்க வந்து அதை பத்தி மகான் 2 நான் சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துல இருந்தாங்க. இப்ப நாங்க ஆந்திரால போடும்போது வைசாக், விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் அவ்வளவு ஒரு கிரேசி சப்போர்ட். அவங்க எல்லாருமே தங்களான இதாக ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரி கொண்டாடுறாங்க. அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா கத்துவாங்க, ஐ சூசாரா, அபரிஜித் சூசாரா, நல்ல கந்தசாமி சூசாரா கத்திட்டே இருப்பாங்க. அவங்க கத்துறாங்க மகான் நீ பாத்து அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இது 2 இடத்துல நடந்துச்சு. சோ 3வது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற மாதிரி கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல். அப்ப ரஞ்சித் நானும் என்ன இருக்கு அப்படின்னு சார் என்ன சார் இதுன்னு OTT போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ, ஐ லவ் யூ. அது எனக்கு எப்பவுமே வருத்தம், என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடைஞ்சு, அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு. ஆந்திராவோட பத்தி பேசுறாங்க. அண்ட் தொடர்ந்து மகான், பிதாமகன், பொன்னியின் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான். என்ன புரியாதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை, இது வேற ஒரு பாதை. மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட் said the unbeaten trod the path that is unbeaten. அந்த வழியா போயிட்டு
நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும், எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஆனா வேற ஒரு பாதை அது. அந்த பாதையில போயிட்டு வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்ல, அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது. ஐ ஃபெல்ட் தட் வித் 3 மினிட்ஸ். அண்ட் தங்கலான்ல அது எனக்கு கிடைச்சது. மிக்க மிக்க நன்றி. இந்த தங்கலான் எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம். உங்களுக்கு தான் இந்த தங்கலாம் நான் பண்ணிருக்கேன். இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நீங்க இல்லைன்னா என்னால முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கொடுத்த ஊக்கம். இவன் ஹைதராபாத்ல வந்து இதுல ஷோல வந்து எனக்கு அவ்வளவு எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்றேன். ஆனா 10 பேர் பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம், திடீர்னு திருப்பூர்ல இருந்து, திடீர்னு பாண்டிச்சேரி, எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கிருந்து வந்துட்டாங்க. The fans, நீங்க தான் ஆர்டிஸ்டா இருக்கிற உங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால தான் இந்த மாதிரி படங்கள் உங்களால தான் ஓடுது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. இப்போ நான் திருப்பி யார் பேரை மறந்துருப்பேன். அடுத்த 100வது சில்வர் ஜூபிலியில வந்து நான் பேசுறேன், அவங்க பேரை மென்ஷன் பண்ணேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்திரிகையாளர் ஊடக நண்பர், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஐ லவ் யூ ஆல். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஆல். அது வந்துட்டேன். வேலையா இருக்கு.